முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. குறிப்பாக செப்டம்பர் 18ஆம் தேதி ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவோட பிரைம் மினிஸ்டர் கெனடியன் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் பேசும்போது ஹர்தீப் சிங்கோட மரணத்தில் இந்தியாவுக்கும் பங்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹிண்ட் பண்ணி அவர் பேசுகிறாரு. ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. இந்தியன் சைடில் இதை கம்ப்ளீட்டாக மறுத்துடுறாங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோன்னா அந்த இஷ்யூ வந்து எஸ்கலேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஜெய்சங்கர் அவர்களும் கனடாவுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஹோல் இஷ்யூவை எப்படி பார்க்குறீங்க? இந்த இந்த இஷ்யூவை வந்து நம்ம ரெண்டாக பிரித்து பார்ப்போம். ஒன்று வந்து ஒரு பொலிட்டிக்கலாக பார்ப்போம், இன்னொன்று வந்து லீகலாக பார்ப்போம். பொலிட்டிக்கலாக இஷ்யூவை பார்க்கும்போது ஜியோ பொலிட்டிக்கல், நான் பொலிட்டிக்கல்னு சொல்லும்போது ஜியோ பொலிட்டிக்கல், ஏன்னா அது குளோபல் இஷ்யூ ஆயிடுச்சு. இது வந்து வெறும் ஒரு இந்தியாவை சம்பந்தமான இஷ்யூ கிடையாது, இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சுனாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா, பஞ்சாப்லேருந்து நிறைய, பஞ்சாப் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து எமிக்ரேட் ஆகி ஆல் ஓவர் த வேர்ல்டு போவாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி எப்போ எங்கே போக ஆரம்பிச்சாங்கனாக்கா கனடா. இது வந்து இந்த ஆஃப்டர் த ரயட்ஸ்க்கு அப்புறம், அந்த 1980ஸ்க்கு அப்புறம், அந்த ஆன ரயட்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனடா தான் போக ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லாரும் வந்து கனடா தான் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஒரு ப்ரிஃபரன்ஸே. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் யூகே, அப்புறம் யூஎஸ், இந்த 4 கண்ட்ரி தான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எமிகிரன்ஸ் விச் இஸ் தேர். ரொம்ப கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஜென்ரேஷன்ஸாக அங்கே வந்து மூவ் ஆயிட்டாங்க. இப்போ பொலிட்டிக்கல் ஆங்கிளில் பார்க்கும்பொழுது பார்த்தாக்கா, கனடா ஆஸ் அ கண்ட்ரி வந்து அவங்க வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் அதுக்கப்புறம் அது, ஏன்னா அவங்க கனடா வந்து எதுலேயுமே வார்லாம் கூட சண்டை போட்டதே இல்லை. செகண்ட் வேர்ல்டு வார் கூட அவங்க எங்கேயுமே இன்வால்வ் ஆகல. எந்த ஒரு போர் எதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க நியூட்ரலாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டெமோக்ராட்டிக் வியூஸ், யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு டெமோக்ராட்டிக் வியூஸை வந்து அவங்க தே அபைட் பை தட். அதனால வந்து அங்கே வந்து போய் மக்கள் இருக்கிறது வந்து அங்கே எவ்ரிபடி ஹாவ் த என்டைட்டில்மெண்ட் டு ஹாவ் தேர் ஓன் வியூஸ். அதனால எல்லாரும் அங்கே வந்து ஒரு ஒரு ஒப்பீனியன்ஸ், வியூஸ் அதெல்லாம் கொண்டு போகிறாங்க. இப்போ போனவங்க யாருன்னு பார்த்தாக்கா, இப்போ நிறைய இதில் பார்த்தாக்கா என்றைக்குமே ரிலீஜியன் அப்படின்னு வரும்போது ஒரு சில எக்ஸ்ட்ரீம் ரைட் விங், அந்த எக்ஸ்ட்ரீம் ரிலீஜியஸ் ரைட் விங் வந்து எல்லா ரிலீஜியன்லேயும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் யாருன்னு பார்த்தா, இந்த பஞ்சாப்லேருந்து போன ஒருத்தவங்க காலிஸ்தான்னு ஒரு தனி ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, இந்தியாவை சேர்ந்த அந்த குருநானக் ஃபாலோவர்ஸும் பாகிஸ்தானை சேர்ந்த குருநானக் ஃபாலோவர்ஸ் நாங்கள் ஒன்றா சேர்ந்து சீக்ஸாக இருந்துட்டு எங்களுக்கு ஒரு தனி ஸ்டேட் வேணுன்றது ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடிலாம் அது கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அது வந்து இட்ஸ் டோட்டலி டிமினிஷ் கம்ப்ளீட்லி. ஏன்னா இப்போ இருக்கிற நீங்கள் எந்த கனடாவில் இருக்கிற பஞ்சாபிஸும் சரி, ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கிற பஞ்சாபிஸும் சரி, நீங்கள் அவங்கள இப்போ போயிட்டு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு தனி ஸ்டேட் வேணுமா இந்தியா விட்டு உங்களுக்கு காவு பண்ணி அப்படின்னு கேட்டாக்கா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை வி வாண்ட் டு பி வித் இந்தியா அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ரைட் விங் வந்து எல்லா ரிலீஜன்லேயும் இருக்கிறாங்க. இப்போ பிஜேபியோட ஹிந்து நேஷனலிஸ்ட் பார்ட்டின்னு சொல்கிறோம். அதுலேயும் பார்த்தா ஒரு ரைட் விங் பஜ்ரங் தள்னு இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா ரிலீஜன்லேயும் உள்ள ரைட் விங் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் வியூஸ் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தாக்கா இந்த காலிஸ்தான் மூமெண்ட்லேருந்து வர ஒரு சிலர் வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்தியா விட்டு எங்களுக்கு தனி ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரீசன்ஸ் வந்து ஏன் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தாக்கா, இப்போ ஆஃப் லேட் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரம் அந்த பஞ்சாபில் வந்து சுக்பீர் சிங் பாதல்னு இருந்தார். அப்பயே எனக்கு தெரியும், அந்த அப்போ வந்து ட்ரக் மெனேஜ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ட்ரக்ஸ் எல்லாம் ரொம்ப யூசேஜ் அதிகமாச்சு. மெயினாக பஞ்சாபில் இப்போ என்ன ப்ராப்ளம்னாக்கா, பாவர்ட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அட் த சேம் டைம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து இன்னும் புஷ் பண்ணுது. நிறைய பேரை வந்துட்டு வெளியில் அப்படியே வந்து ஸ்டேட் விட்டு எமிகிரேட் ஆகிறதுக்கு இன்னும் புஷ் பண்ணுது. இந்த இதெல்லாம் வந்து போக போக என்ன ஆகுது, அவங்க இந்த காலிஸ்தான்லேருந்து வர அந்த ஒரு சில எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்க்கு வந்து இன்னும் ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்குது. பட் ஆனால் அவங்களோட அந்த ஒரு மூமெண்ட் வந்து இட் இஸ் நாட் அ வெரி ஸ்ட்ராங் மூமெண்ட். இப்போ என்ன ஆயிடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஹர்தீப் சிங் நிஜர்ன்றவர் வந்து ஒரு ரெஃபரண்டம் நாங்கள் பாஸ் பண்ண போகிறோம். அந்த ரெஃபரண்டமில் செப்டம்பர் 16 அன்னைக்கு ஒரு ரெஃபரண்டம் வந்து பாஸ் பண்ணுறோம். இந்த செப்டம்பர் 16 ரெஃபரண்டம் படி என்னன்னாக்கா, ரெஃபரண்டம்னா ஒரு ஓட்டு. யாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் நம்ம வந்து இந்தியா விட்டு தனி ஸ்டேட்டாக வந்து நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு ரெஃபரண்டம் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 16 நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி அது முன்னாடி சொன்னார், 3 months முன்னாடி. அது சொன்னதுக்கு அப்புறமேல் என்ன ஆயிடுக்கு,
அப்பதான் வந்து ஒரு விதமான ஒரு இது கிரியேட் ஆயிடுக்குது. ஒரு ஒரு அந்த ஒரு சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல அவர் கொஞ்சம் அப்படியே வந்து வாய்ஸஸ் கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. பட் இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து இட் ஹஸ் லெட் டூ ஹிஸ் டெத். அந்த டெத்ல வந்து யார் வந்து ஹஸ் மர்டர்ட் ஹிம்ன்றது இன்னும் தெரியல. அதுல தான் வந்து இப்ப ஜஸ்டின் ட்ரூடியோ வந்து என்ன சொல்றாரு, எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இந்த ரிப்போர்ட்ஸ் படி என்னன்னு பார்த்தாக்கா, இந்தியா ஹஸ் பீன் இன்வால்வ்ட் இன் திஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்தியாவோட ஏஜென்ட்ஸ் யாரோ வந்து இன்வால்வ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியா வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. நாங்க வந்து வி டினை திஸ் அப்படின்னு. ஒரு விஷயம் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியா as a country is very strong. இந்தியா வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ரைட் விங் குரூப்பால டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா, இப்போ வந்து வாட் எவர் பி தட் அஸ் அ கம்யூனிட்டி, அஸ் அ டயஸ்போரா தே ஹவ் பீன் வெரி ஸ்ட்ராங். இப்போ 2வது கேஸ் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, இது ஜியோ பொலிட்டிக்கலா என்ன நடந்திருக்குன்றது. இன்னொன்னு வந்து நம்ம லீகலா பார்ப்போம். லீகலா பார்த்தாக்கா, நீங்க வந்து என்னைக்குமே வந்து ஒரு கண்ட்ரி சிட்டிசன இன்னொரு கண்ட்ரி உள்ள போயிட்டு என்னைக்குமே தே கேன் இஃப் தே ஹேட் பீன் இன்வால்வ்ட். ஒரு கண்ட்ரி சிட்டிசன போயிட்டு நீங்க வந்து யூ கேனாட் கில் த சிட்டிசன். இப்போ இது வந்து அவரு இறந்து போனவர் வந்துட்டு ஹி இஸ் அ கனடியன் சிட்டிசன். அவரு வந்து குட் பி வித் இந்தியன் ஆரிஜின். பட் அண்ட் அன் அக்வைர்ட் சிட்டிசன். அக்வைர்ட்னாக்கா அந்த ஊர்ல விசா எடுத்து அவர் வந்து சிட்டிசன்ஷிப் ஆயிடுக்கலாம். ஆனாலும் வந்துட்டு ஒரு கண்ட்ரியோட இது வந்து எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, அவங்க போயிட்டு அத அவங்க கொன்னுட்டாங்க அப்படின்னாக்கா, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் இஷ்யூவா ஆயிடும். ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா, இதுக்கு முன்னாடி நெறைய கேஸஸ் ஆயிடுக்குது. நான் ரீசென்ட்டா சொல்ல வேண்டிய ஒரு சில கேஸஸ்னாக்கா, ஜமால் கஷோகின்னு ஒருத்தரு. இதே மாதிரி வந்துட்டு சவுதி பிரின்ஸ் அவருக்கு அகெயின்ஸ்டா வந்து பேசினாரு. அவர் வந்து ஒரு ஜர்னலிஸ்ட், அமெரிக்கன் ஜர்னலிஸ்ட். அமெரிக்கா அதே மாரி வந்து அவருக்கு தஞ்சம் கொடுத்து வச்சிருந்தாங்க. அவர் வந்து டர்க்கி போயிருந்தார். டர்க்கி போயிருந்தப்ப டர்க்கியோட சவுதி அரேபியன் எம்பசில கூப்பிட்டாங்க. ஒரு ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லி. அவரு சவுதி அரேபியன் எம்பசி டர்க்கி உள்ள போனோம்னா, அந்த இடத்திலேயே அவர வந்து ஸ்லாட்டர் பண்ணி, அதாவது பீஸ் பீஸா வெட்டி அவர வந்து அந்த அது அந்த சூவேஜ்லயே அங்க போட்டாங்க. உள்ளுக்குள்ள அந்த எம்பசியோட அந்த சூவேஜ்லயே உள்ள போட்டாங்க. அ ப சாக்கடையில போட்டாங்க. அத வந்து டர்க்கி கண்டுபிடிச்சு என்ன சொல்ட்டாங்க, இந்த மாரி இது வந்து நீங்க உங்களுக்குள்ள இஷ்யூ. இத நீங்க எங்க சாயில்ல பண்ணியிருக்க கூடாது. அப்படின்னு சொல்லி சொன்னோன, யுஎஸும் ஒண்ணா சேர்ந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒண்ணா சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமேல் தான் பார்த்தீங்கன்னா, அந்த இஷ்யூ ரொம்ப பெரிய இஷ்யூவா ஸ்னோபால் ஆயி, அது வந்து இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்குது. பைடன் கவர்ன்மென்ட்க்கும் ட்ரம்ப் கவர்ன்மென்ட் அப்ப நடந்தது. இப்ப பைடன் அதனால தான் இப்ப யுஎஸும் சவுதி அரேபியாவோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரெயின் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு கேஸ்ல சொல்லணும்னா, நார்த் கொரியன் டிக்டேட்டர் இருக்கிறார்ல, கிம் ஜாங் உன். அவரோட அண்ணன வந்து இதே மாரி ஜப்பான் ஏர்போர்ட்ல வந்து என்ன பண்ணாங்க, அ இன்ஜெக்ஷன் குடுத்து ஒருத்தவங்க வந்து கொன்னாங்க. அப்பயும் ஜப்பான் வந்து ரெய்ஸ் பண்ணாங்க. ஏர்போர்ட்ல அவர் நடந்து போம்போது டக்குன்னு வந்தாங்க. ஒரு 2 பொண்ணுங்க டக்குன்னு மூஞ்சில ஏதோ ஒரு ஒரு பாய்சன் அப்ளை பண்ணி தே கில்ட் ஹிம். ஸோ அது வந்து சிசிடிவில எப்பயும் YouTubeல வீடியோ கிடைக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அ ரஷ்யன் கேஜிபி வந்து என்ன பண்ணாங்க, ஜெர்மனியோட பெர்லின் பார்க்ல வந்து ஒரு சில ஸ்பைஸ் வந்து உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க பின்னாடிலேருந்து வந்து ஊசி குத்திட்டு தே கில்ட் ஹிம் இன் த பார்க். பெர்லின்லயே. அப்போ வந்து இதையும் வந்து ஒரு ரொம்ப சீரியஸா ஜெர்மனி சொன்னாங்க. இந்த மாரி என் கண்ட்ரில உள்ளவங்கள நீங்க வெளியிலேருந்து வந்து கொன்னீங்கன்னா, அப்ப எங்க கண்ட்ரிய வந்து இது வந்து வார் மாரி போற மாரி இது அப்படின்னு சொல்லி. அதே மாரி ரஷ்யன் ஸ்பைஸ் வந்து யுகேலயும் வந்து அட்டாக் பண்ணாங்க. இதே மாதிரி யுகேல இதே மாரி நடந்து போயிட்டு இருந்தாங்க. பின்னாடிலேருந்து வந்து ஒரு ஊசி மாரி கொண்டு குத்திட்டு தே கில் தெம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு கண்ட்ரிக்கு வந்து அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் இஷ்யூவா போயிடும். ஏன்னா, இது வந்து ஒரு கண்ட்ரில வந்து நீங்க இன்னொரு ஒரு கண்ட்ரியோட இவங்க ஏஜென்ட் உள்ள வந்துட்டு தான் சிட்டிசன கொன்னுட்டாக்கா, இது வந்து ஒரு வார் மாரி போயிடுது. ரைட். இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னன்னா, ஹர்தீப் சிங்கோட மரணத்துக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தான் இந்தியா எடுத்திருக்காங்க. பட் எனக்கு கேள்வி என்னன்னா, ட்ரூடோக்கு என்ன அவசரம்? ஏன்னா இப்போ ட்ரூடோ பேசும்போது அவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. அவரை பொறுத்தளவில் கண்டிப்பாக இந்தியா இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் கான்ஃபிடென்ட்டாக பேசல. மேபி இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. ஸோ கையில் எல்லா எவிடன்ஸும் கிடைச்சதுக்கப்புறம், இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை அவர் பேசியிருக்கலாம் இல்லையா? ஸோ ஏன் ட்ரூடோக்கு இந்த அவசரம்னு நினைக்கிறீங்க? அது ஜஸ்டின் ட்ரூடியோ கொஞ்சம் வந்து ஹி இஸ் அவர் கொஞ்சம் அவசரப்பட்டு அத சொல்லிட்டாரு. அது வந்து தட் இஸ் சம்திங் விச் எவரிபடி அக்னாலஜ். ஏன்னா இதெல்லாம் யூசுவலா பேக் சேனல்ல தான் நடக்கணும். ஆனா அவரு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல அங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற பொழுது, அது வந்து அவங்களோட தட் இஸ் டோட்டலி டிபெண்டிங் ஆன் தேர் பார்லிமென்ட். ஏன்னாக்கா, இப்ப அவரு சொல்லியிருக்கிறாரு, அவங்களோட ஒரு கண்ட்ரில, அவரோட ஃப்ளோர்ல சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவங்களோட அப்போசிஷன் பியரே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
ஸோ தே ஹாவ் டு டிசைட். அண்ட் பியரியவே அதில் அது அவர் பேசினதுக்கு அப்புறம் என்ன சொன்னார்னாக்கா, இந்த மாதிரி அவங்க இன்னும் தே நீட் டு ஃபர்னிஷ் மோர் டீட்டெயில்ஸ். இது வந்து ஒரு இனிஷியலாக தான் சொல்லியிருக்காரு, ஹி ஹேஸ் டு ஃபர்னிஷ் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு இதில் என்னன்னு தெரிய வேண்டியது என்ன இருக்குனாக்கா, ஸோ 5 ஐஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இந்த 5 ஐஸ் இன்வெஸ்டிகேஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யுஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்ட் கனடா. இவங்க 5 பேர் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் படி என்னன்னாக்கா, அவங்க கண்ட்ரியில ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்தது அப்படின்ற போது அவங்க எல்லாருமே அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி அவங்க கொடுத்துப்பாங்க. ஸோ அவங்க பேக் சேனல்ல வந்து கனடாவுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ்ல வந்திருக்கு அப்படின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடியே அவங்களுக்கு த்ரெட் வந்திருக்கு. இந்த மாதிரி இவருக்கு ஹர்தீப் சிங் அவரை வந்துட்டு ஹி மைட் பி அட்டாக்ட் அப்படின்னு சொல்லி த்ரெட் வந்திருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடியே இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்றது படி என்னன்னாக்கா, எங்களுக்கு வந்து இந்தியன் ஏஜென்ட்ஸ் தான் வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்னு யுஎஸ் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கனடா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கனடா அப்படி சொன்னனால அவங்க வந்து யுஎஸ் கிட்ட தான் இப்போ வந்து தே ஹாவ் மீடியேட்டட் த்ரூ. ஏன்னா நீங்க எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றதுனால. ஸோ திஸ் இஸ் அன் இஷ்யூ விச் இஸ் கான். அவங்களோட அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து அங்க வந்தனால he has raised this issue. சார், இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜெய்சங்கர் அவர்கள் பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, டெரரிஸ்ட் ஹவ் பீன் கிவன் ஆப்ரேட்டிங் ஸ்பேஸ் இன் கனடா பிகாஸ் ஆஃப் த கம்பல்ஷன்ஸ் ஆஃப் கெனேடியன் பொலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். ஸோ அவரை பொறுத்தளவில் அரசியலுக்காக தான் இந்த விஷயங்களெல்லாம் ட்ரூடோ பண்றார் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா அவர் சொல்றாரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து he cannot tell this like this. ஏன்னாக்கா இது டெஃபினெட்லி it is ஜெய்சங்கர்ஸ் வியூ and it is இந்தியாஸ் வியூ. இப்போ வந்து ஒன்று வந்து ஜெய்சங்கர்ஸ் வியூ அண்ட் இந்தியாஸ் வியூ, ஒன்று வந்து கனடாஸ் வியூ, விச் இஸ் அ நியூட்ரல் அண்ட் தெர் இஸ் அ நியூட்ரல் வியூ. இப்போ நம்ம வந்து நான் ஆஸ் அன் அகாடமிக் நான் வந்து சொல்றது இட்ஸ் அ நியூட்ரல் வியூ. இப்போ ஜெய்சங்கர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹீஸ் டெல்லிங் தட் கனடா இஸ் ஷெல்டரிங் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டெரரிஸ்ட்ன்ற பொழுது ஹி ஹாஸ் டு பி எ ப்ரூவன் டெரரிஸ்ட். இப்போ ப்ரூவன் டெரரிஸ்ட்னாக்கா அவரோட ஏற்கனவே வந்து ஒரு டெரர் ரிலேட்டட் இதில் வந்து அவர் ஹி ஷுட் ஹவ் பீன் இன்வால்வ்ட். அப்போ வந்து இந்தியா ஏற்கனவே இவர் மேல இருந்து 2007லேருந்து பார்த்தாக்கா அந்த ஹர்தீப் சிங் நிஜர் மேல 2007லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி he has been involved in many cases அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் இந்தியா வந்து proclaimed him to be a terrorist in 2020 if I am right. 2020ல வந்து அவர் வந்து டெரரிஸ்ட்னே அவங்க வந்து ப்ரொக்ளைம் பண்ணாங்க. அதாவது ஒரு ப்ரீஸ்ட் ஒருத்தர் கொன்னாங்க அந்த பஞ்சாப்ல. அந்த கொன்னதுல வந்து ஹிந்து ப்ரீஸ்ட் கொன்னதுல இவருக்கு வந்து இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அதனால ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு இந்தியா வந்து அதை ஃப்ரேம் பண்ணாங்க. அதுக்கு வந்து கனடா என்ன சொன்னாங்கன்னாக்கா, எங்களுக்கு போதுமான அளவு கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது. நீங்க ஒரு டெரரிஸ்ட்னு சொல்றீங்க, ஆனா எங்க சிட்டிசனை நாங்க ஃப்ரேம் பண்றதுக்கு எங்களுக்கு அந்த போதுமான அளவு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவர் டெரரிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுதான் இதனால தான் வந்து என்ன ஆகுது, this is a clash between two things. One வந்து definitely India is right in protecting its own அவங்களோட ஒரு டெரிட்டோரியல் ஸ்பேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுல they are right. At the same time கனடா என்ன சொல்றாங்கன்னாக்கா, எல்லா கண்ட்ரீஸ்லயும் இந்த மாதிரி வந்து ஒரு செப்பரேட்டிஸ்ட் வாய்ஸ் வரும். ஏன்னா இப்போ ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னாக்கா பெவேரியாவை வந்து எங்களுக்கு பிரித்து எங்களுக்கு தனி கண்ட்ரி வேணுன்றாங்க. ஸ்பெயினில் வந்து கெட்டலோனியாவை பிரித்து எங்களுக்கு தனி கண்ட்ரி வேணுன்றாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சைனாலேருந்து தலைலாமாவுக்கு வந்து நம்ம அடைக்கலம் கொடுத்துருக்குறோம். அட் த சேம் டைம் சைனா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு செப்பரேட்டிஸ்ட்க்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு அக்யூசேஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது கனடா என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து எங்கள் கண்ட்ரியில் இருந்துட்டு அவர் வந்து ஒரு செப்பரேட் வாய்ஸ் தான் கேட்குறாரு ஒழிய இது வரைக்கும் டெரரிசம்னா ப்ரூவ் ஆயிருந்தாக்க வி வில் ஆல்வேஸ் ப்ரோக்ளைம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா வந்து இட் இஸ் ரைட் இன் டூயிங் இட் பை ஜஸ்டிஃபைங் தட் இந்த மாதிரி செப்பரேட் வாய்ஸஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கறதுல தப்பு கிடையாது. அதுதான் சொன்னேன், பொலிட்டிக்கலி வந்து இந்தியா பண்றது எல்லாம் ரைட். ஏன்னா இன்னொரு கண்ட்ரியில இருந்து செப்பரேட் வாய்ஸ் கேட்கறதுன்றது இந்தியா ஹேஸ் இட்ஸ் ஓன் ரைட் டு டிஃபெண்ட் பண்றதுக்கு கரெக்ட் தான். ஆனா வந்து யார் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்றது தான் இப்போ வந்து இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கேஸ். இந்தியாவே அதை வந்து டினை பண்ணிட்டாங்க, நாங்க அதுல இன்வால்வ் இல்லை அப்படின்னு. அப்படி அவங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு இட் இஸ் மச் மோர் டிப்ளமேட்டிக் இஷ்யூ. இல்ல கனடா கொடுக்குற அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ்ல வந்துட்டு இந்தியான்னு ப்ரூவ் பண்ணி வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு தான் இப்போ யூஎஸ் சொல்றாங்க. யூஎஸ் சொல்றாங்க, எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு,
இதுல நீங்க வந்து கோஆப்பரேட் பண்ணுங்க. கோஆப்பரேட் பண்ணி இதை யார் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படின்றாங்க. இன்னொரு ஒரு இஷ்யூ வந்து கனடா வந்து ஒரு நாட்டோ கண்ட்ரி. ஒரு நாட்டோ கண்ட்ரில ஒரு சிங்கிள் கண்ட்ரில யாரோ ஒருத்தவங்க பூந்து அடிச்சா, அவங்களுக்கு என்ன ஒரு ஃபியர் இருக்குன்னா, இன்னைக்கு ஓகே இன்கேஸ் அவங்க சொல்ற மாரி இந்தியா அடிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா, நாளைக்கு சைனா அந்த மாரி பூந்து அடிக்கலாம். ரஷ்யா அந்த மாதிரி பூந்து அடிக்கலாம். ஸோ ஒரு இஷ்யூ வந்து தே வாண்ட் டு டேக் இட் அப் அஸ் அ சீரியஸ் இஷ்யூன்ற மாதிரி தே ஆர் ரைசிங் திஸ் இஷ்யூ. ஆனால் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே கனடாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இல்லை இல்லையா? ஏன்னா இப்போ ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது அப்போ ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஓப்பனாக பேசின ஒரு விஷயம் என்னென்னா, அவர் ஃபார்மர்ஸுக்கு சப்போர்ட்டாக பேசினார். ஸோ அந்த விஷயத்தையும் இந்தியர்கள் ரசிக்கல, இந்தியன் கவர்மெண்ட் ரசிக்கல. ஸோ அப்பயுமே எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு வரும்போதும் அவர் எதிர்பார்த்தது போல் அது ஒரு ஸ்மூத்தான ஒரு விசிட்டாக இல்லை, நிறைய பிரச்சனைகள் கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்தது. கெனடியன் மினிஸ்டர் இங்கே இந்தியாவுக்கு வரும்போது இவர் பஞ்சாப் சிஎம் அப்போ அம்ரிந்தர் சிங் வந்து அவரை பார்க்க மாட்டேன், சந்திக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா சீக் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸோட அவருக்கு லிங்க்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதோட ஒரு வெளிப்பாடு தான் இது அப்படின்ற மாதிரி தோணுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு ஒன்று வந்து நம்ம இன்னொரு சைடில் ஜஸ்டின் ட்ரூடியோ பார்த்தாவுமே, ஜஸ்டின் ட்ரூடியோவுக்கும் கனடாவுல கொஞ்சம் சப்போர்ட் வந்து இப்போ உள்ளுக்குள்ள கெனடியன் பாலிடிக்ஸில் பார்த்தாக்கா தெர் இஸ் அன் ஆன்டி இன்கம்பன்சி வேவ். 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ரொடெஸ்ட் விச் இஸ் கோயிங் அகேன்ஸ்ட் ஹிம் ஆல்சோ. அப்போ வந்து பஞ்சாபிஸ்ன்றவங்க ஒரு ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் ஓட் பேங்க் அவருக்கு வந்து கொடுக்குறது. அது வந்து ஹி இஸ் சீயிங் தட் அஸ் ஆன் ஒன் சைட். அது வந்து இட் கேனாட் பி டினைட். ஸோ இன்னொரு ரெண்டாவது இஷ்யூ வந்து அந்த ஃபார்மர்ஸ் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெஃபினெட்லி இந்தியாலேயே நிறைய பேர் வந்து அந்த ஃபார்மர்ஸ் இஷ்யூல ஃபார்மர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா வந்து ஒரு வெளி கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இன்னொரு கண்ட்ரியோட இஷ்யூல வந்து இன்வால்வ் ஆகி சப்போர்ட் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அவர் மைட் பி அவர் கொடுத்த சப்போர்ட் அங்க இருக்கிற பஞ்சாபிஸ்கா இருக்கலாம். பட் தென் லைக் அது ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் நீட் நாட் இன்டர்ஃபியர் இன்சைட் த டொமஸ்டிக் இஷ்யூஸ் ஆஃப் another country which is there. அதே மாதிரி அந்த ஒரு இஷ்யூஸ்லாம் இது இல்லாமல் அமரிந்தர் சிங் வந்து முன்னாடியே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தார் 2007-2008லேருந்தே. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வியூஸ் அந்த லிங்க்ஸ் இருக்குதோ அவங்களுக்கு வந்துட்டு வி நீட் டு ஸ்டாப் தட் இன்வால்வ்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னாக்கா பஞ்சாப்ல இது ஒரு பெரிய லா அண்ட் ஆர்டர் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஃபண்டிங்ஸ் அவுட் அண்ட் அவுட் கனடாலேருந்து வருது. ட்ரக் மேனேஜ் இருக்குது. அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ அது இல்லாமல் இந்த அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு வந்து நம்ம யூஸ்வலாக ஒரு ஸ்டேட்டில் வந்து அன்எம்ப்ளாய்டு யூத் இருந்தாங்கனாக்கா நம்ம அங்கே எக்கனாமிக் ப்ராக்ரஸ்லாம் கொண்டாந்து டெவலப்மெண்ட் கொண்டாந்து நம்மளால பண்ணணும். இங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத்துக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காம அவங்களுக்கு ஜாப்ஸும் இல்லைன்னா அவங்களும் எமிகிரேட் ஆகி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி எமிகிரேட் ஆகும்போது என்னது அவங்களுக்கு கனடா தான் எங்களுக்கு ஒரு ஹோம் கண்ட்ரின்ற மாதிரி ஆகும்போது அவங்களுக்கு அங்கே போனது அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரீச்சர்ஸ் ரிலீஜியஸ் ப்ரீச்சர்ஸ் கிட்ட போனதுக்கப்புறம் அவங்க அப்படி வந்து அவங்க சொல்கிறது தான் ரைட்டு, நமக்கு வந்து ஒரு தனி ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் விங் அந்த ரைட் விங் ஒப்பீனியன்ஸ் வர்றது வந்து ஒரு கண்ட்ரிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி தான் வந்து இட் இஸ் ஆல்சோ another side which is justified. எனக்கு இதில் புரியாத ஒரு விஷயம் என்ன, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் சில பேர் வந்து ரைட் விங் எக்ஸ்ட்ரீம் ஐடியாஸை நோக்கி போவாங்கன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் கனடாவில் போய் அதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. இப்போ இந்தியாவில் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, பட் கனடாவில் வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ அங்கே போய் ஏன் அதை பண்ண வேண்டிய தேவை? கனடா, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் போய் பண்ண வேண்டிய தேவை ஏன் வருது? இங்கெல்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸு. நீங்கள் அந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் வந்துட்டு உங்களுக்கு ரிலீஜியன் வந்து உங்களுக்கு யூ கேன் ப்ராக்டிஸ் யுவர் ரிலீஜன். அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களோட என்ன இப்போ வந்து நீங்கள் செப்பரேட்டிஸ்ட் வியூஸ் அப்படின்றபோது நீங்கள் அங்கே பேசலாம். இப்போ வந்து நீங்கள் யூகே, ஜெர்மனி, யூரோப், யுஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து எல்லா டாபிக்ஸ் எந்த கண்ட்ரி பற்றி எந்த இஷ்யூ வேணாலும் நீங்கள் வந்து டெமோக்ராட்டிக்காக பேசலாம். எந்த ஒப்பீனியன் வேணாலும் உங்களுக்கு கொண்டு போகலாம். நீங்கள் யாருக்கு வந்து ஃபார் ஆர் அகேன்ஸ்ட் இது வந்து நீங்கள் கொண்டு போகலாம். அதை வந்துட்டு அந்த கண்ட்ரியில் வந்து உங்களால் அதில் அது யூ கேனாட் ஸ்டாப் இட். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணுனாக்கா நெதர்லாண்ட்ஸில் கண்ட்ரி வந்துட்டு சைனாக்கு அகேன்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா சைனா என்ன பண்ணாங்க, இந்த கண்ட்ரீஸ்லலாம் சீக்ரெட் போலீஸ் வச்சுருந்தாங்க. அவங்க நெதர்லாண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, உங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் இங்கே வச்சு மாரல் போலீஸு, அதாவது எந்த சைனீஸ் இவங்க வந்து இங்கே வந்து சைனாவை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஒரு போலீஸ் மாதிரி ஒருத்தவங்க கூப்பிட்டு மிரட்டுறது. அப்போ உடனே நெதர்லாண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி போலீஸிங்லாம் இந்த கண்ட்ரியில் பண்ணக்கூடாது, இது எங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டு, யார் வேணாலும் எந்த ஒப்பீனியன் வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் பீப்புள் தான்.
அந்த ரைட் விங் வியூஸ்ல வந்து தே ஃபால் இன்டு திஸ் பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த மாதிரி வேலை இல்லாத இது பாவர்ட்டி இதுலலாம் வரனால தே கெட் இன்ஃப்ளூயன்ஸ். அப்புறம் மணி அங்க அதிகமா சம்பாதிக்கிறனால அதுலேருந்து வந்து திரும்ப வீட்டுக்கு அனுப்புற மணிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அங்கேருந்து அந்த ஃபண்டிங் த லோக்கல் யூத்ஸ் அங்க இருக்கிற அந்த ட்ரக் மாஃபியா வந்து நிறைய இது பாகிஸ்தான்லேருந்து கூட அந்த அந்த பார்டர்ஸ்லேருந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒண்ணா சேர்ந்து அந்த ஹோல் என்வாயன்மெண்ட்டே பார்த்தாக்கா இட் இஸ் ஸ்பாயிலிங் திஸ். அப்புறம் நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஜஸ்டின் ட்ரூடோக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் ஒன்று கனடாவில் இருக்குது. ஸோ அதனால அவருக்கு சீக்கியர்களோட ஓட்ஸ் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது ப்ராபப்ளி அங்கே கெனடியன் ஓட்டர்ஸை மொத்தமாக எடுத்தோம்னா ஒரு 2% தான் சீக்ஸோட ஓட்ஸ் இருக்குது, 4% இந்தியன் ஓட்ஸ் இருக்குது. அந்த 2% அவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்களா? ட்ருடியோக்கு வந்து இப்போ வந்து ட்ருடியோ இஸ் ஆன் அ வெரி லோ இதில் தான் இருக்கிறாப்பா. ஹி இஸ் ஆன் அ வெரி ஃபாலிங் ஃபேஸில் தான் இருக்கிறாரு. பட் ஆனால் அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் இஷ்யூஸை இப்போ ரைஸ் பண்ண, ஏன்னா அவருக்கு வந்து ஹி இஸ் ஃபெயில்ட் இந்த எக்கனாமிக் ஃப்ரண்ட். எக்கனாமிக்கலி பார்த்தா கனடாவோட சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தாக்கா ப்ரைஸஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் அண்ட் எவ்ரி திங் எல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆகுனதுக்கு அப்புறமேல் ட்ருடியோக்கு வந்து எதுவுமே தெர் இஸ் நோ அதர் இஷ்யூ டு ஃபைட் அகேன்ஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது டெமோக்ரஸி வேல்யூஸ் இதெல்லாம் வந்து பேசும்போது டெஃபினெட்லி இதில் ஒரு சங்க் ஆஃப் ஓட்ஸ் வரும். இன்ஃபேக்ட் ஜஸ்ட் டு ஷேர் யூ லிட்டில் பிட் மோர் கேப்ரியல், என்னன்னாக்கா இந்த ஒரு சைடில் பார்த்தாக்கா டெஃபினெட்லி இந்த காலிஸ்தான்ற ஒரு இஷ்யூ வந்து ஒரு சைடு போயிட்டு இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தாக்கா மணிப்பூரோட ப்ரொட்டஸ்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஃபாரின்ல இருக்கிற ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து இப்போ இந்த ப ஹர்தீப் சிங் நிஜரோட சப்போர்ட் குடுத்து, அவங்க வந்து நாங்களும் வந்து எங்க ஸ்டேட்லயும் வந்து நெறைய ரயட்ஸ்லாம் நடக்குது. இட் இஸ் வெரி பேட் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒண்ணு சேர்றாங்க. ஸோ இப்ப என்ன ஆகுது, இவங்க இந்த மாரி வரவங்க எல்லாருக்கும் வந்து ஜஸ்டின் ட்ரூடியோ வந்து ஒரு சப்போர்ட் குடுக்குறாரு. அப்படின்றபோது அவரோட ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் வியூஸ் அண்ட் வேல்யூஸ்ல வந்து அந்த வோட் பேங்க் வந்து அவருக்கு இன்கிரீஸ் ஆகுது. ஸோ ஹி இஸ் வேல்யூயிங் மெனி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அவுட் ஆஃப் திஸ். இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஆர்கியூமெண்ட்ஸையும் பார்க்க முடியுது. சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியா எவ்வளோ அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டாக தான் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் அவங்க டீல் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ஆஃப் லேட் இந்தியாவோட அப்ரோச் வந்து ரொம்ப மாறி இருக்கு, கொஞ்சம் அக்ரெசிவாக இன்டர்நேஷ்னல் அரீனாவில் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து குவைட்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, யூரோப்பியன்ஸை மற்ற நாடுகளை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இந்தியா இப்பொழுதைக்கு ரெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ரெமான்ஸ்ட்ரேட்னா ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணது தப்பு அப்படின்றத ரெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு இருக்காங்க. அப்படி இன்கேஸ் இந்தியா வந்து அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப பெரிய டிப்ளமேட்டிக் இஷ்யூவா மாறிடும். ஏன்னா ஒரு கண்ட்ரி உள்ள போயிட்டு அட்டாக் பண்றதுன்றது அது தப்பு. ஸோ அது வந்து இஷ்யூ ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் இதுலலாம் வந்து ஒரு சில இது ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருச்சு. விசா குடுக்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி ஒரு சைட்ல வந்து இந்தியா இஸ் டெஃபினெட்லி க்ரோயிங் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்டேச்சர். ஏன்னா இட் இஸ் அ ஸ்ட்ராங்கர் கண்ட்ரி. ஜிடிபி வந்து ரொம்ப ஹையா இருக்குது. நிறைய இந்தியன்ஸ் வந்து டூ அண்ட் ஃப்ரோ வெளியில வராங்க. டயஸ்போராலாம் நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு வராங்க அந்தந்த கண்ட்ரியில. சைனா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. இந்தியாவும் அந்த அளவுக்கு ஒரு குரோத்ல வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அஸ் அ கண்ட்ரி இட் இஸ் ஸ்ட்ராங். பட் தென் என்ன ஒரு இஷ்யூனாக்கா இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி வந்துட்டு இட் கேன் நாட் பி இந்தியா கேன் நாட் அக்னாலேஜ் தட் இது நாங்க பண்ணோம் அப்படின்னு. அப்படி பண்ணிட்டாங்க, அப்படிதான் இந்தியா நாங்க தான் பண்ணோம், அதே மாதிரி எவிடன்ஸ்லயே வந்து இந்தியா தான் பண்ணாங்க அப்படின்னு இருந்தாக்கா இட் வில் பி அ வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ டு பி ஹேண்டில். அது வந்து வி ஷுட் பி ஹேவிங் இட் இன் மைண்ட். ஸோ நீங்க இப்போ கேட்குற கேள்வி அப்படி, அதாவது இந்தியா ஹாஸ் இட் grown in the last 15 years 20 years as a very powerful country in the political arena and in the globally அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினெட்லி இந்தியா இஸ் grown வெரி பவர்ஃபுல். ஏன்னாக்கா ஆல் ஓவர் த கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்தியா தேவை. ஏன் தேவைனாக்கா வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பாப்புலேஷன் நம்ம தான். அப்படி இருக்கும்போது நம்ம கண்ட்ரியோ வந்து ஒரு பெரிய மார்க்கெட் அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போ ஜெர்மனிக்கு வந்து ஃபுல் காசை வந்து இந்தியா கிட்ட தான் வந்து செல் பண்ணணும். இப்போ அவங்க சைனாவையும் பகைச்சிக்கிட்டு ரஷ்யாவையும் பகைச்சிக்கிட்டு இந்தியாவையும் பகைச்சிக்கிட்டாங்கனாக்கா அவங்களோட மார்க்கெட்ஸ் ரொம்ப வந்து அட்டாக் ஆகும். இப்போ அதே தான் வந்து யூஎஸ்க்கும், அதே தான் வந்து கனடாக்கும், அதே தான் வந்து ஃப்ரான்ஸுக்கும். இப்போ ஏற்கனவே அவங்க வந்து ரஷ்யா அண்ட் சைனா இது ரெண்டும் வந்து நல்ல பெரிய பெரிய கண்ட்ரிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லேண்ட் மாஸ். இதை ஏற்கனவே பகைச்சிக்கிட்டோம்.
அப்படி இருக்கும்போது இந்தியாவை இந்த சமயத்துல பகைச்சுக்கிட்டாக்க என்ன ஆயிடும்னு பார்த்தாக்கா, இந்தியாவை வந்து வி ஆர் புஷிங் இந்தியா டு பி க்ளோஸ் டு ரஷ்யா அண்ட் சைனா பொலிட்டிக்கலி. அட் த சேம் டைம் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டும் போயிடும். அப்படின்றத பார்த்தும் தே ஆர் மூவிங் இட் மச் மோர் டிப்ளமேட்டிக்லி. அதே மாதிரி இந்தியாவுக்கும் வந்து இந்த கண்ட்ரீஸ் தேவை. ஸோ இட் இஸ் ஆல் அ ஹேண்ட் இன் ஹேண்ட் ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னது போல் இப்போ நிறைய நாடுகளில் கலிஸ்டானிஸோட ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது. ரெஃபரண்டம்ஸ் நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஆஸ்திரேலியாலையும் அந்த விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸை இந்தியாவுக்கு க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, வெஸ்டர்ன் நேஷன்ஸில் டெமோக்ரஸி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அங்கே உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அவங்க பேசுகிறாங்க. பட் இந்தியா கையில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஏன்னா இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களை அவங்க செய்யும்போது இந்தியா என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாகவே நிறைய நாடுகள் மேலே இந்தியா அழுத்தங்களை போட்டுட்ருக்காங்க. நிறைய வழிகளில் அழுத்தங்கள் போட்டுட்ருக்காங்க. வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஒரு ஜஸ்ட் டு டெல் யூ ஒன் திங் கேப்ரியல், நான் நிறைய இந்தியன் மீடியா இப்போ ஆஃப் லேட்டாக ரொம்ப எலக்ட்ரானிக் மீடியா இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இட்ஸ் பிகம் லைக் அ வெரி ஒரு ப்ரொபகண்டா மீடியா சேனல் மாதிரி ஆயிட்டாங்க. அதனால ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஜென்யூனான நியூஸே கிடைக்கிறது இல்லை. நீங்க இப்போ அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, காலிஸ்தானி டெரரிஸ்ட் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து காலிஸ்தான்ற ஒரு ஸ்டேட்டும் கிடையாது, காலிஸ்தான்னு ஒரு கண்ட்ரியும் கிடையாது, அஃபிஷியலா கிடையாது. இது வந்து ஒரு செப்பரேட்டிஸ்ட். அந்த செப்பரேட்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னாக்கா, தே வாண்ட் டு ரெஃபர் தெம்செல்வ்ஸ் அஸ் காலிஸ்தான். அந்த தட் டசன்ட் மீன் தட் தே பிலாங் டு காலிஸ்தானி. காலிஸ்தானின்றது அது வந்து ஒரு இந்தியன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி. இப்போ இந்தியான்ற ஒரு நாடு இருக்கு. காலிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் சீக் டெரரிசம் இவங்க. இன்னைக்கு இந்தியா வந்து இதுல வந்து ஒரு நர்வஸ் ஆக வேண்டிய ஒரு தேவையே கிடையாது. ஏன்னாக்கா, by and large, Indians around the world do not want to separate, including the Punjabis, including the Haryana, Punjab. எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா as a country தான் they like this as a country because they feel that இந்த இந்தியா வந்து ஒரு 50 இயர்ஸோ 60 இயர்ஸோ முன்னாடி இருந்த பாவர்ட்டி ரிடன் இந்தியா கிடையாது. இப்போ வந்து இந்தியா இஸ் ரியலி எக்கனாமிக்கலி சப்போர்ட்டட் த growth ஆஃப் த ஹோல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அவங்க அக்னாலேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கும் இது தெரியும். அதாவது ஒரு சும்மா ஒரு ஒரு ரைட் விங் இந்த மாதிரி வந்து தனி நாடு அப்படின்னு கேட்கறதுலாம் வந்து இது வந்து ஒரு இட் இஸ் நாட் அ ஜஸ்டிஃபைட் ட்ரூத்ன்றது இப்போ இருக்கிற பஞ்சாபிஸ்க்கு தெரியும். 30 வருஷம் முன்னாடி அவங்க வந்து அந்த ரைட்ஸ்லாம் நடந்ததுனால அவங்க தனி இது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அவங்க அதெல்லாம் கேட்கறது கிடையாது. பட் இதுல கவர்மெண்ட் இன்கேஸ் இதுல கவர்மெண்ட் அண்ட் மீடியா வந்து நர்வஸ் ஆகி அவங்கள வந்து பிராண்டிஷ் பண்ணும்போது என்ன ஆகுது, இப்போ எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. இப்போ என்ன ஆயிடுது, இப்போ அஹ், ம- ப- பஞ்சாபி டெரரிஸ்ட் கூட அப்ப அந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட் அந்த செப்பரேட்டிஸ்ட் கூட என்ன ஆகுது, மணிப்பூரோட இவங்களும் ஒண்ணு சேர்றாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கப்போ நாளைக்கு நீங்க சவுத் இந்தியால இருந்து யாராவது சொன்னாங்க, இப்ப டிராவிடியன் டெரரிஸ்ட்னுவாங்க. இப்ப மீடியா எலக்ட்ரானிக் இந்தியன் மீடியா அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது, அப்ப எல்லாரையும் வந்து ஒரு பிராண்டிஷ் பண்ணும்போது அவங்க எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க வெளியில. இந்த மாதிரி அப்போ இது வந்து ஒரு இதோட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தாக்கா, the national media or the government media channel should question what the government has failed also. இப்ப அந்த பஞ்சாப்ல நடந்த அந்த ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட், நடக்கிற அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி அரௌண்ட் இப்ப மணிப்பூர்ல நடக்கிற அந்த ப்ரொட்டஸ்ட், இதெல்லாம் வந்து மீடியா என்ன பண்றாங்க, எல்லாம் அப்படியே வந்து அதை அமுக்கிட்டு சப்ரஸ் பண்ணிட்டு வெறும் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல பிக்சர் காட்டும்போது வெளியில வந்து இந்த சிம்பத்தி வேவ் வந்து இவங்களுக்கெல்லாம் போயிடுது. தீஸ் பீப்புள் ஆர் பேசிக்கலி ரைட் விங் செப்பரேட்டர்ஸ். அந்த ரைட் விங் செப்பரேட்டிஸ்ட்க்கு வந்து ஒரு ஒரு கண்ட்ரியில ஒருத்தர் ஒரு ஒரு செப்பரேட் ஆளுக்கு ஆள் ஒரு ஒரு வியூஸ் வச்சிருப்பாங்க. பட் தட் டஸ் நாட் மீன் தட் இட் வில் ஜஸ்டிஃபை அண்ட் கன்வெர்ட் இன்டு அ ரியல் ஒப்பீனியன்ஸ் வித் சப்போர்ட்டட் பை பீப்புள். அது வந்து அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ அஸ் அ கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கண்ட்ரிஸ் இப்போ யூகே, ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரீஸ்லலாம் வந்து இந்தியா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ளீஸ் உங்கள் கண்ட்ரியில் இந்த மாதிரி வந்து ஆளுங்க இருந்தால் எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரைட் விங் ஹார்ட்லைன் வியூஸ் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் சம் கண்ட்ரீஸ் ஆர் ரியலி ஸ்டாண்டிங் வித் இந்தியா, சப்போர்ட்டிங் வித் ஆல் த இன்ஃபர்மேஷன் தட் இந்தியா கேட்கறதெல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சைடில் இந்தியன் மீடியா இந்த மாதிரியான ப்ரொபகேண்டாஸ்லாம் பண்ணும்போது இந்தியாலேயுமே அது ரொம்ப மோசமான இம்பேக்ட்ஸை ஏற்படுத்துது. ஏன்னா சொசைட்டியை டிவைட் பண்ணக்கூடிய வேலையும் பண்ணுது. குறிப்பாக பஞ்சாபி மக்களை ஐசோலேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையும் நடக்குது. மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தப்பான ஒரு ஒப்பீனியனை அவங்கள பற்றி க்ரியேட் பண்ணுது. ஸோ ஃபியூச்சரில் இது இங்கே கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான ப்ரொபகேண்டாஸ். இட் இஸ் வெரி ரைட். ஏன்னு பார்த்தாக்கா இப்போ பாருங்க, கனடால தான் இது வந்து ஒரு ஹி இஸ் பேசிக்கலி அ ரைட் விங் ப்ரீச்சர். அவர் வந்து ஒரு ரைட் விங் ப்ரீச்சர்.
அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹார்ட்லைன் வியூஸ் உள்ள ப்ரீச்சர் அவர் கனடால இருக்கிறாரு. இன்னைக்கு அவர ஷூட் இது ஆஃப்டர் ஹிஸ் டெத் இப்ப வந்து அவர ஒரு மார்டையர் ஆக்கிட்டாங்க. அவர ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு சேவியர் ஆக்கிட்டாங்க. சேவியர் ஆக்கணும்னு அவருக்குன்னு அங்க ஒரு ஒரு விதமான ஒரு ஃபாலோவர்ஸ்லாம் இன்கிரீஸ் ஆவுது. அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆயிடுது, உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் குடுக்கணும்னாக்கா, இது வந்து நெறைய மீடியா டொமஸ்டிக் மீடியால வெளிய வரல. நேத்திக்கு வந்து அம்ரித்சர்ல வந்துட்டு லாட் ஆஃப் பஞ்சாபிஸ் வந்து போய் புரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அகெயின்ஸ்ட் த இந்தியன் கவர்ன்மென்ட் இன் சப்போர்ட் ஆஃப் ஹர்தீப் சிங் நிஜர். இந்த மாரி அவங்க இந்தியால வந்து புரொடெஸ்ட் வளருது. அதாவது இந்தியன் கவர்ன்மென்ட் வந்து இத நம்ம வந்து விசாரிக்கணும். இது வந்து கனடா சொன்னது என்னான்னு சொல்லி, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேசிக்கலி இப்ப என்ன ஆகுது, அவங்களோட அந்த சப்போர்ட் வளர்றதுக்கு காரணம் என்ன ஆயிடுச்சு, இப்போ அவரு யாருன்னே தெரியாம இருந்தது இவ்ளோ நாள். பட் இவ்ளோ ஒரு மீடியா அட்டென்ஷன் எல்லாம் குடுத்து அப்படின்னு இந்த வாய்ஸ்லாம் வர, வர இட் இஸ் ஸ்லோலி ரெய்சிங் அப். ஸோ இத வந்து தி கவர்ன்மென்ட் ஷுட் இக்னோர் தீஸ் திங்ஸ். இந்த மாரி ஒரு சில வாய்ஸஸ்லாம் வந்துட்டு இருக்கும். இந்தியா இஸ் சோ பவர்ஃபுல் அஸ் அ கண்ட்ரி, so intact as a country that it cannot really be broken with one or two uh, hardline people sitting in the other soil. அதுல வந்து they should be really confident about it. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப பஞ்சாப் பொறுத்தளவுல பஞ்சாபுக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 90ஸ்லாம் பார்க்கும்போது 90ஸ்லலாம் பஞ்சாப் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஸ்டேட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டது. ஏன்னா எஜுகேட்டட் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி, பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதி. திடீர்னு இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பஞ்சாபோட இக்கானமி ஃபெயில் ஆக ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு பஞ்சாபுக்கு? ஏன் ஒரு டிக்ளைனை நோக்கி போயிட்டு இருக்கு? பஞ்சாப் வந்து ஒரு ஆஸ் அ ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, கிரீன் ரெவல்யூஷன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் குடுத்துச்சு. ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க அதோட அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. நெறைய பேர் வந்து டயஸ்போரா எல்லாம் வெளி கண்ட்ரிக்கு போக ஆரம்பிச்சோன, அங்கேருந்து நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் மணி வர ஆரம்பிச்சுச்சு. பட் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்ல பார்த்தாக்கா என்னாச்சு, ட்ரக்ஸ் அதிகமாச்சு, அன்எம்ப்ளாய்மென்ட் அதிகமாச்சு. ஏன்னா அக்ரிகல்ச்சர் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ஆஃப் யூத்துக்கு என்ன தேவைனாக்கா, வெறும் அக்ரிகல்ச்சர்ல வாழ மாட்டாங்க. ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாரி அப்புறம் மற்ற மேனுஃபேக்சரிங், புரொடக்ஷன் இந்த மாரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த அக்ரிகல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு பில்ட் ஆச்சோ, அதுக்கப்புறம் அதோட விட்டுட்டாங்க. அப்புறம் சவுத்ல எப்படி எந்த அளவுக்கு ஐடி இண்டஸ்ட்ரீஸ், மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொண்டாந்து டெவலப்மென்ட் கொண்டு வந்தாங்களோ, அதுல அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க. அவங்க அந்த அக்ரிகல்ச்சுரல் ரெவல்யூஷன் வச்சு அப்ப அதிலேயே இருந்துட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ் அதாவது 2000 மேலேயே பார்த்தாக்கா, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா 2008ல வந்து நான் ஒரு ஒரு நான் அப்ப யுனிவர்சிட்டியில இருக்கும்போது, அங்க இந்தியால இருக்கும்போது, அப்போ ஒரு விசிட்டுக்கு அங்க போயிருந்தேன். அப்ப எனக்கு ஒரு 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 ஸ்டூடண்ட்டோட பேரண்ட் என்கிட்ட வந்து சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருனாக்கா, "என்னோட சைல்டு வந்து கம்ப்ளீட்டா ட்ரக் அடிக்ட்டா இருக்கிறான். உங்களுக்கு இது ஒரு விஷயம் தெரியணும். பஞ்சாப்ல எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்து ட்ரக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப ஈஸியா கிடைக்குது. கேர்ல்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி அஃபெக்டட்" அப்படின்னு சொல்லி 2007ல எனக்கு சொன்னாரு. அப்புறம் மீடியா இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நெறைய வர, வர என்னாச்சு, ஸ்லோவா வெளியில எல்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. இந்த மாரி கவர்மெண்ட்டே வந்து அந்த சமயத்துல வந்து பதல் கவர்மெண்ட் இருந்தது. அ பாதலோட கவர்மெண்ட்ல வந்து பிரகாஷ் சிங் பாதல். அவ அ அ அதே மாரி அவரோட சன் அ அ அவங்களோட வந்து தி கவர்மெண்ட் வாஸ் என்டையர்லி ஈவன் அவங்களே வந்து ஃபண்டட் அண்ட் சப்போர்ட்டட் வித் த ட்ரக் மெனேஸ். அவங்களுக்கே நெறைய பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிலாம் நெறைய மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்தது. ஸோ என்னாச்சு, அந்த சமயத்துல அந்த ட்ரக்ஸு, அன்எம்ப்ளாய்மென்ட், பாவர்ட்டி எல்லாம் வர வர ஆரம்பிச்சோனே என்னாச்சு, தே ஸ்டார்ட்டட் எமிகிரேட்டிங் அவுட் சைட். அந்த முன்னாடி அந்த அவங்க ஃபர்ஸ்ட்டு 80ஸ் அண்ட் 90ஸ்ல வந்து கனடா ஏன் போகணும்னு ஆசைப்பட்டாங்கனாக்கா, அவங்களுக்கு இங்க அங்க ரைட்ஸ்லாம் நடக்குது. எங்களுக்கு வெளியில போகணும் அப்படின்றதுனால தான் போக ஆரம்பிச்சாங்க. 2010க்கு அப்புறம் என்னாச்சு, அங்க இருக்கிற ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. 2010க்கு மேல 2015க்கு மேல ஏன் போவாராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு அங்க போனா தான் ஓரளவுக்கு ஒரு ஒரு ஏர்னிங் அண்ட் சேவிங் பண்ண முடியுது. ஹோம் ஸ்டேட்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு ஏர்னிங் அண்ட் சேவிங் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நீங்க திஸ் இஸ் சம்திங் இப்ப நான் சொல்றது வந்து ஆல்மோஸ்ட் நான் யுனிவர்சிட்டீஸ்ல இருக்கிறனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரில பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்தியன் டயஸ்போரா வரதுல வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபி ஸ்டூடண்ட்ஸ். யுகே, ஜெர்மனி, யுஎஸ் எல்லாத்துலயும், கனடா எல்லாத்துலயும். அதே மாரி எந்த அளவுக்கு அ அ அ த ஸ்டூடண்ட்ஸ் ஆர் கமிங்னாக்கா, அவங்களால வந்து உள்ளுக்குள்ள அவங்களால ஃபீஸ் பே பண்ண முடியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்கா, அவங்க படிக்கிறதும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் நான் வந்து ஐ ஷுட் நாட் சே அஸ் அ ஜெனரல் இது. மெனி ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க வந்ததுக்கு அப்புறம் வித்தின் 3 மந்த்ஸ் ஆர் வித்தின் 6 மந்த்ஸ் வந்து அவங்க இந்த படிப்பையும் வுட்டுட்டு,
அவங்க வந்து வேற ஜாப்ஸ்க்கு போயிடுவாங்க. இப்போ போர்ச்சுகல் மாதிரி ஒரு கண்ட்ரியில் போயிட்டு ஃபார்மிங்கில் போயிட்டு ஜாப்ஸ் போயிடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அப்போ இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து எங்க போறாங்கன்னு தெரியாது. ஸோ கவர்மெண்ட்டும் அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தி கோ அப்ஸ்காண்டிங் இன்டு போர்ச்சுகல்லாம் ஃபார்மிங் பண்ண முடியும். ஃபார்மர்ஸ் அங்க தேவை. யாருமே ஃபார்மிங் பண்ணல. ஸோ இவங்க வந்து அங்க போயிடுவாங்க. ஸோ அப்படி போனோம்னா வந்துட்டு அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு தே கெட் அ லோ அமௌண்ட் ஆஃப் சேலரி பட் தே கெட் சம் மனி. ஸோ அதுக்கு காரணம் வந்து இப்ப நான் பஞ்சாபிஸே கேட்கறது, ஏன் அப்படி அப்படி ஃபுல்லா கோர்ஸ் படிங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க என்ன சொல்றாங்க, எங்க ஸ்டேட்ல எதுவுமே பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் பண்ணல. அந்த இதனால தான் நாங்க வந்து வி ஆர் புஷ்ட் இன்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் ஹாஸ் டு பி அக்னாலஜ். இப்போ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்தாலுமே அவங்க எக்கனாமிக்கலி எந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும், இண்டஸ்ட்ரீஸ் வரணும், எஸ்பெஷலி ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வரணும், அந்த ஸ்மார்ட் டெக்னாலஜி பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வரணும், அதை அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி. உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ கேப்ரியல்.